டார்லிங். ஐ வில் கால் யூ பேக். see you. என்னண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. என் கடப்பக்கு ஆளே காணோம். ஃபாரின் ப்ராடக்ட்ஸா இருக்கா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம கடையில் எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான். வாங்க தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? யாரா இவன்? நம்ம ஏரியால. அண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆக்ஸ் சோப் கொடுங்க. அண்ணா எனக்கு ஒரு ஓல்டு சிந்தால் சோப் ஒன்று தாங்கண்ணே. இந்தாங்க. பாரு, எனக்கு க்ளோஸ் அப் பேஸ்ட் கொடுங்க. அண்ணா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பேஸ்ட் ஒன்று தாங்கண்ணே. இந்தாங்க. எனக்கு ஒரு பான்ஸ் பவுடர் கொடுங்க. அண்ணா கோச்சிக்காம எனக்கு ஒரு கோகுல் சாண்டல் பவுடர் ஒன்று கொடுங்கண்ணே. இந்தாங்க. நம்ம கேட்கறதே கேட்டு உயிர் எடுக்கிறானே. கடுப்பேத்ரா மயிலார். தலைலாம் கிர்னு இருக்கு. அண்ணா ஒரு கோக் ஒன்று கொடுங்க ஃபர்ஸ்ட். அண்ணா கோச்சிக்காம அப்படி எனக்கு ஒரு பன்னீர் சோடா ஒன்று கொடுங்கண்ணே. இந்தாங்க. ஆல் இந்தியன் 4 ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே உங்க கடையில் வைக்கிறீங்க? என்ன பண்றது தம்பி? இதோ இந்த தம்பி மாதிரி சில பேர் கேட்க தான் செய்றாங்க, அதான் வாங்கி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? சரி, எனக்கு எவ்வளோ வச்சு பாருங்க. அண்ணா அப்படியே எனக்கும். தம்பி உங்களுக்கு 250. தம்பி உங்களுக்கு 120 தான். ஓகேண்ணா, நான் கிளம்புறேன். இப்போ போயிட்டு டெஸ்ட்லாம் எடுத்து வச்சாதான் நைட்டு ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். சரியா? நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கோ ஹெட். ஒரே ஃபாரின் சொல்றீங்களே, உங்களுக்கு இந்தியாவுடைய காசு கணக்குப்படி அமெரிக்காவுடைய ஒரு டாலர் எவ்வளவு தெரியுமா? ஐ திங்க் 53 rupees. அது இந்த வருஷம். போன வருஷம் should be around 45 rupees. அப்போ அமெரிக்காவுடைய அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியா இல்ல நம்ம இந்தியாவோட பொருளாதார வீழ்ச்சியா? of course அது அவங்களோட வளர்ச்சி தான். அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? அது நம்ம வாங்கக்கூடிய இந்த மாதிரி வெளிநாட்டு பொருட்கள் தான். அது எப்படி நீங்க சொல்றீங்க? சொல்றேன். நீங்க குடிக்கிறீங்களே அந்த கொக்கோ கோலா, அதோடைய ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? it should be around 7 or 8 rupees. இட்ஸ் ஜஸ்ட் 70 to 80 பைசே, அதாவது 70 இருந்து 80 காசு மட்டும்தான். ஆனா நம்ம வாங்குறது எவ்வளவுக்கு? 10 ரூபாய்க்கு வாங்குறோம். சோ அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்குது? கிட்டத்தட்ட 9 ரூபா லாபம். நமக்கு இல்ல, அவங்களுக்கு. இதே நம்ம இந்திய பொருட்களை வாங்கணும்னா அந்த லாபம் யாருக்கு? நமக்கு தானே. இனிமேலு நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அது மேட் இன் இந்தியாவா தான் இருக்கணும். எல்லாரும் சொல்றாங்க இந்தியா 2020 வல்லரசு நாடா ஆகும். ஆனா இந்த மாதிரி இந்தியாவுல தயாரான அனைத்து பொருட்களையும் இந்தியர்களாகிய நாம் வாங்கணும்னா இன்னும் 2 வருஷத்துல இந்தியா வல்லரசு நாடா ஆகும். Always be an Indian. Buy an Indian. Because we all are made in India. Jai Hind.